மாட்டு ஷெட்டுக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு இந்த இடம் இருக்கு. சரி இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் ஒரு கார்டன் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்த எல்லாமே கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மண்ணு நொரம்பு மண்ணு அப்படின்றதுனால ஃபுல்லாவே கல்லு தான் இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் இந்த கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே செடி நடுறதுக்கு ஏத்த மாதிரி காவாயும் பண்ணி விட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு சைடுல செடி நட்டுருக்கேன். ஒரு 4 செடி, பூச்செடி, அப்புறம் ஒரு கொய்யாக்காய் செடி, பப்பாளி செடி நட்டுருக்கேன். இப்போ இந்த சைடுல நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கும்போது வெளியே வச்சிருந்தோம் வீட்டுக்கு வெளிய. சரி இப்போ இத எடுத்து வெளிய நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே கொண்டு வந்து நட்டு வச்சுட்டேன். இப்போ நடுற செடி ஃபுல்லாவே அங்கங்க இருக்கிறது தான். சரி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். செம்பருத்தி பூச்செடி நட்டு முடிச்சுட்டு அடுத்ததா வாழைக்கன்று தான் நட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு குட்டிஸா நெல்லிக்காய் செடி பார்த்தேன். சரி இதையும் எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மண்புழு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோல கூட காட்டியிருப்பேன். கிளிங்கள்லாம் சாப்பிட்டு போட்ட கொய்யா மரம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன். அடுத்ததா கொஞ்சம் ஆட்டு உரமும் போட்டுட்டேன் எல்லா செடிக்குமே. இன்னும் இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா நட்டு வைக்கணும்.